இது சத்துணவுல கொடுத்த மாவுப்பா. சரிம்மா. ஆ, இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்? புட்டு செய்ய போகிறோம் இப்போ, கடலை புட்டு. சரிம்மா. அந்த மாவு அப்படின்னா சாப்பிட மாட்டாங்க நிறையா பேர். சரிம்மா. இதை ரேசை வேக வச்சுக்கிடுவோம்ப்பா. சரிம்மா. வச்சுருவோம்ப்பா புட்டை வைக்கிற மாதிரி. சரிம்மா. மூடியணுமா? கொஞ்ச நேரம் வேகட்டும்ப்பா. சரி. அது அரைக்கலாம் மாவுக்கு. 1/4 கிலோ கடலைப்பருப்பு. சரி. ரேசை மிக்சியில் போட்டு குறை குறைந்து அரைச்சிக்கலாம். சரி. குறை குறைந்து அரைச்சி வச்சுருக்கோம்ப்பா. சரி. ரொம்ப மாவு அரைக்கக்கூடாது. சரி. ரேசை குறை குறைப்பா அரைச்சி வச்சுருக்கோம். சரி. வெந்துருச்சுப்பா. சரிம்மா. நீ அப்படியே எடுத்து பாத்திரத்தில் மாற்றிக்கிறோம்ப்பா. பருப்பு அரைச்சி வச்சதுப்பா. சரிம்மா. உள்ள போட்டுக்கலாம். சரி. இந்த நாட்டு சக்கரை 1/4 கிலோ. சரி. கடலைப்பருப்பு 1/4 கிலோ போட்டிருக்கு. நாட்டு சக்கரை 1/4 கிலோ. சரிம்மா. நான் வாங்கிக்கிறேன். நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறோம்ப்பா. சரி. கொஞ்சம் நல்லெண்ணெய். ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சுங்கம்மா. ஆமாப்பா. எப்படி வச்சு சாப்பிடலாம்? கொஞ்சம் நேரம் சாப்பிடணுமா? இப்படியே வச்சுக்கலாம்ப்பா. 3 நாளைக்கு வச்சுக்கலாம்ப்பா. கிடையாது. ஒன்றுமே செய்யாது. 3 நாளைக்கு வச்சு சாப்பிடலாம். சின்ன பிள்ளைலேருந்து பெரிய ஆளையும் சாப்பிடலாம். சத்து மாவு, கடலை பருப்பு, நாட்டு சக்கரை, நல்லெண்ணெய் ஊற்றிருக்கும்ப்பா. சரி சரி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.